வீடு கட்டும் பொழுது எப்படி கட்ட வேண்டும் என்பதிலே ஃபாதர் விண்டி அவர்கள் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், மக்களுடைய பங்கேற்பு இருக்க வேண்டும். அந்த வீட்டில் இலவசமாக நாம் கட்டி கொடுக்க கூடாது, அவருடைய பங்கேற்பு இருக்க வேண்டும். பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த திட்டம் சரியாக வெற்றி பெறாது என்று அவர்கள் ஆரம்பத்திலே எனக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே அவர்களை மொத்தம் 100 நாள் அவர்கள் வேலை செய்ய வேண்டும். இப்பொழுது 100 நாள் வேலை வாய்ப்பெல்லாம் வந்திருக்கிறார். அப்பொழுதே ஃபாதர் விண்டி அவர்கள் 100 நாள் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் அவர்கள் வீட்டுக்கு என்று சொன்னார்கள். வீடு மட்டுமல்ல, அதில் சுற்றி இருக்கிற இடத்திலெல்லாம் சாலைகள் அமைத்து மரங்களை நட்டு அந்த பிளான்லாம் போட்டு அந்த மாதிரி நல்ல ஒரு கிராமமாக அதை மாற்றப்பட்டிருக்கிறது. அதுல வீடு கட்டணும். ஏழை மக்களுக்கு இந்த கான்கிரீட் வீடுகளை பற்றி தெரியவில்லை. அவர்களுக்கு நாங்கள் எவ்வளவோ சொல்லிக் கொடுத்தாலும் அவர்கள் அந்த ரூஃப் போட்ட பிறகு தண்ணீரை ஊற்ற வேண்டும். குறைந்தது 20 நாளைக்காவது தண்ணீர் ஊற்ற வேண்டும். ஆனா அவங்க சரியா தண்ணி ஊத்தல. ஏன்னா தண்ணி வெளியிலிருந்து கொண்டுட்டு வர வேண்டியதா இருக்கு. அப்படி ஊத்த முடியாம இருந்தாங்க. அப்பொழுது கோவிந்தராஜ் அவர்கள் அந்த கோஆர்டினேட்டராக இருந்தார். அவர் வரும் பொழுது ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார், தண்ணி ஊற்றி தான் ஆகணும், இல்லைன்னா நான் நிறுத்திடுவேன், வீடு கட்டுறதே நிறுத்திடுவேன் அப்படின்ட்டு சொன்னார்கள். அவர்களும் இதம் பதமாக பேசி அதனுடைய முக்கியத்துவத்தை தெரியப்படுத்தி, ஸ்ட்ராங்கா இருக்கணும், வீடு நீண்ட நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவர்கள் அப்புறம் தண்ணியை ஊற்றி அந்த கிராமத்தை கட்டினார்கள்.